மீண்டும் மணிப்பூர்ல பாஜக தலைமையில முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து அங்க முதலமைச்சர் ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. பாஜக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இது ஏன் அங்க நடக்குது? இந்து முஸ்லீம் பிரச்சனை, கோயில் மசூதி பிரச்சனை, மாட்டுக்கறி பிரச்சனை, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், வீடுகள் கொளுத்தப்படுகிறது மணிப்பூரில். பாகிஸ்தானை உடைத்தார் இந்திரா காந்தி. மோடி அடித்து விடுவார், கிழித்து விடுவார், உடைத்து விடுவார், டமால் டீமும் தம்மால் அடிச்சாங்க. ஆக செதறி அடிக்க வேண்டிய பாகிஸ்தானை, துண்டாட வேண்டிய பாகிஸ்தானை, பாடம் கற்பிக்க வேண்டிய பாகிஸ்தானை ட்ரம்பின் பேச்சை கேட்டு இல்ல இவ்வளவு தூரம் ட்ரம்புக்கு ஒரு ஆதரவா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரி குறைச்சிருக்கிறாரு. வரி அவர் குறைக்கல, நம்ம தலையில ஏத்தி நம்ம அமெரிக்காவுடைய பொருளை இது பண்ணுங்க. எப்போ குறைச்சிங்க? டீம் ஃபைல் எல்லாம் மோடி ஃபைல். என்ன அநியாயம் அது? அந்த ஃபைல்ல வந்த பாதி ரகசியங்கள் வெளியே வந்த உடனே வழியே போய் ட்ரம்ப் காலில் விழுந்து இன்னைக்கு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய அரசு கையெழுத்திட்டு இருக்கிறது. பத்ரி சேஷாத் மனுஷனாங்க இருந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் அந்த தீவுக்கு போய் பேச்சுவார்த்தை ஈடுபட்டாராம். எந்த தீவுல? சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம். நான் கேட்கிறேன், அவர் வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி யூஸ் பண்ண விட்டுருவார் அவரு? இந்தியாவுக்குள் சீனாவின் படைகள் நுழைந்து விட்டன, இந்த படையை தடுப்பதா என்ன செய்வது என்று பிரதமர் இடத்துல கேட்டபோது சாதகமாக பதில் வரவில்லை. எழுந்தது இந்தியாவுடைய ராணுவ தளபதி. வெக்கப்பட வேண்டாமா? இல்ல அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றேன். ஏன் அந்த ராணுவ தளபதி கைது பண்ணல? இந்தியாவில் வெளியே வரல இல்லையா? எழுதுறது யாரு சார்? அமெரிக்காக்காரனா? சார் அநியாயம் அது, கேவலம், அசிங்க, அவமானம். பார்லிமெண்ட்ல போய் பெண் எம்பிக்கு தாக்க வந்தாங்கன்னு வெளியே என்ன பேசுறது? நான் தான் பெண்களுக்கு பாதுகாவலர்னு. அவங்கள்ட்ட பல்லு வந்து ஆயுதமா இருக்கு, அதை வச்சு கடிச்சிருவாங்கன்னு சொல்றேன். இதை விட யார் பெண்களை கேவலப்படுத்தும்? திராவிடத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சைதை சாதிக் இணைந்திருக்கிறார். வாங்க அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பூர்ல பாஜக தலைமையில முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து அங்க முதலமைச்சர் ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் பழையபடி அங்க கலவரம் உருவாயிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இது ஏன் அங்க நடக்குது? இல்லை, மணிப்பூரில் அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாஜக தான் ஆள வேண்டும்னு நினைக்கிறாங்களே தவிர அங்கே அமைதியை திரும்ப வேண்டும், அமைதியை கொண்டு வரணும்னு எந்த முயற்சியுமே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியோ எடுக்கவே இல்லை. இங்கிருந்து பல நாடுகளுக்கு தெரிஞ்ச திரு நரேந்திர மோடிகளுக்கு இதுவரை மணிப்பூரில் அவர் கால் எடுத்து வைக்கவில்லை, போகவில்லை. அமைதிக்கான எந்த முயற்சியும் ஆளுகிற ஒன்றிய அரசு எடுக்கவே இல்லை. அந்த இரண்டு குழுக்கான பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை திணிக்கிறது, இராணுவத்தை அனுப்புகிறது. அது அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இது ஒன் சைடாக போகுது அப்படின்ற போது தான் இங்கே பிரச்சனையே. இந்த அரசு இருவருக்கான எல்லாருக்குமான அரசுன்னு அவங்க போய் அங்கே பேசியிருந்தாலோ, சமாதான குழு ஏற்படுத்தி இருந்தாலோ, அந்த முயற்சி இவங்க ஈடுபட்டாங்கன்னா இங்கே ஓட்டு அரசியலில் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு அச்சுறுத்தல், மதவாதத்தை தூண்ட வேண்டும், ஒரு அதிருப்தி, ஒரு எப்பவுமே ஒரு பதட்டமாகவே வைத்திருக்க வேண்டும். மக்கள் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ அனுமதியே கொடுக்காமல் இந்து முஸ்லீம் பிரச்சனை, கோயில் மசூதி பிரச்சனை, மாட்டுக்கறி பிரச்சனை, இதைத்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் கடந்த 10 ஆண்டு காலமாக செய்திருக்கிறார்கள். ரூபா நோட்டு மதிப்பு சரிந்திருக்கிறது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், வீடுகள் கொளுத்தப்படுகிறது. மணிப்பூரில் கடந்த ஏறத்தர 3 ஆண்டாக மணிப்பூர் பிரச்சனையாகவே இருக்கிறது. மணிப்பூர் பிரச்சனையை மிக 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 சிறிய மாநிலமாக இருக்கிற ஒரு யூனியன் பிரதேச மாநிலமாக இருக்கிற மணிப்பூர் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரதமர் எந்த பிரச்சனையை தீர்ப்பார்? மக்கள் கேட்கிறார்கள். இல்லை, அங்கே கொஞ்ச நாள் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்தது. அப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அமைதியாக மாதிரி இருந்தது. திருப்பியும் பாஜக ஆட்சி அந்த முதலமைச்சர்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை. அந்த முதலமைச்சர் எந்த சமுதாயத்திலிருந்து வருகிறார்? அதுதான் அங்கே பிரச்சனையாகவே இருக்கு. யார் கையில் அதிகாரம் போகும், யார் கையில் அதிகாரம் போனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்ட்டு ஒரு தரப்பு மக்கள் அச்சப்படுகிற காரணம் இதெல்லாம் சூழ்நிலை. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற முதலமைச்சரை கொண்டு வந்திருக்க வேண்டும், அல்லது சட்டமன்றத்தை கலைத்து விட்டு முடிவை மக்கள் கையில் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் புதிய ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுங்கன்ட்டு. ஆனால் அதுக்கான வாய்ப்பை, ஜனநாயகத்துக்கான எல்லா குரல்களையும் ஆளுகிற பாசிச மோடி அரசு நசுக்கி கொண்டிருக்கிறது. மிக பெரும் தலைவர், யாருக்கும் பயப்படாதவர், வீரமிக்கவர் அப்படின்னு பேசிட்டு இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாரு, எனக்கு குழி தோன்றாங்க, சவக்குழி தோன்றாங்க. அவரு இப்போ எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவர் நரேந்திர மோடியா சரண்டர் மோடியான்னு கேட்குறாங்க. எங்கெங்கெல்லாம் சரண்டர் ஆனாரு? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது. டிக்டாக் தடை பண்ணாங்க தெரியுமா? ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால். எதுக்காக டிக்டாக்கை தடை பண்ணாங்க? அது சீனாவுடைய செயலி. இல்லை, சீனாவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சீனாவுடைய செயலி நமக்கும் சீனாக்கும் ஆகாது,
எல்லையில் அத்துமீறுகிறார்கள், அருணாச்சல பிரதேசத்தின் பகுதியை ஆக்கிரமிக்கிறார்கள். சீனாவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக டேங்கியை உடைக்கல, பீரங்கிகளை உடைக்கல, விமானப்படை தாக்குதல் நடத்தல, அங்க தன்னுடைய எதிர்ப்பை களத்துல காட்டாம ஒரு செயலியை முடக்குவது மூலமாகவே பாருங்கள் நாங்கள் சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு கூட்டம் கத்தும். தமிழ்நாட்டில் யாருமே கத்த மாட்டாங்க. அதுக்காக இந்த உணர்வு, இந்திய உணர்வு இல்லைன்னு அர்த்தமான அவங்கள விட 100 மடங்கு மேலே நமக்கு இருக்கு. பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு வடநாடு. இந்த பாரத் மாதா கி ஜேன்னு கத்துறவன்லாம் யாரானா சைனாலேருந்து பொருள் வாங்கி விற்கிறவன். இந்தியாவில் கத்துறது என்ன? பாரத் மாதா கி ஜே. பண்ற வியாபாரம் என்ன? சைனால இருந்து பொருள்கள் இறக்குமதி. இவர் 11 ஆண்டு காலம் மோடி பிரதமரா வந்து, மோடியின் பெருமை மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த சிலையே சைனால இருந்து வந்ததுதான். அவர் முதல்ல கொடுத்த மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டர் சைனால இருந்து வந்தது தான். இப்ப இருக்கிற இன்னைக்கு கல நிலத்தை சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பழைய ட்ரெயினுங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்காம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ட்ரெயினுக்கெல்லாம், அந்த ஸ்டிக்கரும் சைனால இருந்து வந்தது தான். இவர் என்ன சொன்னார்னா, சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கணும், இந்தியாவின் பொருட்களை தான் அதிகம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடுற கோட்டு லண்டன்ல செய்தது, அது 11 லட்சம் ரூபாய். இவர் சாப்பிட்ற காளான் தாய்லாந்து, இந்தியா அது இல்லை. இப்படி ஊருக்கு தான் உபதேசமே தவிர தனக்காக எதுவுமே பின்பற்றதே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்றவன் தான் சைனாலேருந்து பொருள் வாங்கிட்டு இந்த கோஷத்தை இங்கே போட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் பாகிஸ்தான் மீது நம்ம அடித்தோம். அப்பாவித்தனமாக இந்த சுற்றுலா பயணிகளை எப்படி உள்ளே வந்தாங்க, யார் மூலியமா வந்தாங்க, எல்லையில் இராணுவம் இருந்ததா இல்லையா, இல்லை எப்படி தீவிரவாதி ஊடுருவுனா, எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. இப்போ பூங்காவில் இருந்த சுற்றுலா பயணிகளை மிக கொடுமையான முறையில் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உடனே இங்க இருக்கிற ஊடகமெல்லாம் பொங்கி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொங்காத போது, தளபதிகள் பொங்காத போது, முப்படை பொங்காத போது, அமைச்சர் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாத போது வடநாட்டு ஊடகங்கள்லாம் மோடி அடித்து விடுவார், கிழித்து விடுவார், உடைத்து விடுவார்னு டமால் அடிச்சாங்க. இந்தியாவுடைய விமானங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நடத்தினாங்க. இந்தியாவுடைய விமானங்கள்லாம் பாகிஸ்தான் நோக்கி பறந்தது. எல்லாரும் என்ன தன்மை எதிர்பார்த்தாங்க? பாகிஸ்தான் காலி, அவ்வளவுதான், பாகிஸ்தான் அது முடிஞ்சுது. 56 இன்ச்சு நரேந்திர மோடி கிட்டவே பாகிஸ்தான் மோதுமா, பாகிஸ்தான் தேருமா, பாகிஸ்தான் இருக்குமா, வரைபடத்திலே காலி, இப்படியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் எதிர்பார்த்தார்கள். பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். ஆனால் போன விமானங்கள் போன வேகத்தில் திரும்பி வருகிறது. என்ன காரணம்? ஒரு ஃபோன் பண்ணி, மோடியின் ஓனராக இருக்கிற ட்ரம்ப் ஒரு ஃபோன் பண்ணி அந்த விமானங்கள்லாம் திருப்பி அனுப்ப, தாக்குதல் நிறுத்துங்கன்ட்டு ட்ரம்ப் சொன்ன உடனே போன விமானங்கள் திரும்பி வந்த மர்மம் என்ன? நாட்டு மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியா ட்ரம்ப்பான்னு கேட்குறாங்க. அப்போதான் கேட்டாங்க, இவர் நரேந்திர மோடியா சரண்டர் மோடியான்ட்டு. ஐயா, ஒரே ஒரு பங்களாதேஷில் மொழி பிரச்சனை ஏற்படுகிறது, பிரச்சனை வருகிறது. இந்திய இராணுவம் உள்ளே புகுந்து பாகிஸ்தானை 2ஆ உடைத்து உலக வரைபடத்தில் இந்திரா காந்தி பங்களாதேஷும் தனி நாட்டை உருவாக்கி காட்டினார். இது பாகிஸ்தானை பலவீனப்படுத்தியது. பாகிஸ்தானை உடைத்தார் இந்திரா காந்தி. நமக்கு 2 பக்கம் தொல்லையா இருக்குன்னு ஒரு பக்கம் உடைச்சி தனி நாடை ஆக்கி காட்டினார். அன்னைக்கு இருந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன பண்ணாரு? பாகிஸ்தானை உடைக்கக்கூடாது, இந்திய ராணுவம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்களுடைய போர்க்கப்பல்லாம் இந்திய பெருங்கடல் நோக்கி வருகிறது, ஜாக்கிரதைன்னாரு. அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்களாம், கப்பல் வரட்டும், ஆனா திரும்பி போகுமா தெரியாது அப்படின்னாங்களா அவங்க பிரதமர். பாகிஸ்தான் 2 துண்டாக உடைந்தது, பங்களாதேஷ் உருவானது. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாக அது நடந்தது, கிடைத்தது. இப்போ 72ல் நடந்தது. இப்போ 25ல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது நடத்துனீங்க, ஆப்ரேஷன் சிந்தூர். என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு இன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு வித்தியாசம் இல்லையா? அன்னைக்கு நம்மக்கிட்ட எந்த மாதிரி விமானங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி இருக்கு? நீங்க விலைக்கு அதிகமாக கொடுத்து வாங்கி வச்சு ரஃபேல் விமானங்கள். இல்லை, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கலாம் இவருக்கா? ட்ரம்ப் மேல இருக்கிற பயம்தான் தவிர பாகிஸ்தான் மீது நல்ல எண்ணம் என்ன இருக்க போகுது இவருக்கு? ஆக செதறி அடிக்க வேண்டிய பாகிஸ்தானை, துண்டாட வேண்டிய பாகிஸ்தானை, பாடம் கற்பிக்க வேண்டிய பாகிஸ்தானை ட்ரம்பின் பேச்சை கேட்டு நடவடிக்கை நிறுத்தினார். இதுவரை 89 முறை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், என்னால் தான் அந்த நாடு போர் நிறுத்தப்பட்டது. இல்லை, இவ்வளோ தூரம் ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரி குறைச்சிருக்கிறாரு. வரி அவர் குறைக்கல, நம்ம தலையில ஏற்றி நம்ம அமெரிக்காவுடைய பொருளை இது பண்ணி. எப்போ குறைச்சிங்க? உங்களுக்கு வரி 100% ட்ரம்ப் போட்டார். கடந்த 6 மாதத்தில் இந்தியாவில் பின்னலாடை நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தன, மிகப்பெரிய இழப்பை சந்தித்தன. தற்கொலை நிலைக்கு சில தொழிலதிபர்கள் தள்ளப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு சிக்கல், தோல்
18 இதுவும் அந்த லெதரும் இந்த இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. அப்பெல்லாம் சும்மா இருந்த மோடி, அப்பெல்லாம் ட்ரம்ப் கிட்ட பேசாத மோடி, அன்னைக்கு இந்தியாவுடைய பின்னலடையை பத்தி கவலைப்படாத மோடி, அன்னைக்கு இந்தியாவுடைய தோல் ஏற்றுமதியை பத்தி கவலைப்படாத மோடி, அன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாத மோடி, ரொம்ப கேவலமா தொழிலாளிகள் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்லாம் பாதிக்கப்பட்டு மௌனம் சாத்த மோடி எஸ்டிம் ஃபைல்ஸ் வந்த உடனே கேரளா ஃபைல்ஸ் கேள்விப்பட்டோம், காஷ்மீர் ஃபைல் கேள்விப்பட்டோம். இது ரெண்டுமே சங்கிகள் தான் தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டெல்லாம் மீறி இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல் வந்திருக்கிறதா. எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாம் மோடி ஃபைல். என்ன அநியாயம் அது? அந்த ஃபைலில் வந்த பாதி ரகசியங்கள் வெளியே வந்த உடனே வழியே போய் ட்ரம்ப் காலில் விழுந்து இன்னைக்கு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய அரசு கையெழுத்திட்டு இருக்கிறது. இதனால் யாருக்கு லாபம்? மோடி சொல்லுவாரா? யாருக்கு லாபம் இதனால? இங்க இருக்கிற விவசாயிகள் வரவேற்க இல்லை. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போனால் 3% வரி, அமெரிக்காவுடைய பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தால் 18% வரி. இது யாருக்கு லாபம்? இந்தியாவுக்கு லாபம். இந்தியா பொருள் அமெரிக்காவுக்கு போனா 3% வரி, அமெரிக்கா பொருள் இந்தியாவுக்கு வந்தா 18% வரி. நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்தது, நம்முடைய பொருளுக்கான அங்க நியாயமான விலை கிடைத்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய பொருள் இந்தியாவுக்கு வந்தால் 3% வரி. இல்ல வரியே இல்லைன்னு கூட 3% வரி இருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மீது. ஆனா இந்தியாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போனால் 18% வரி. இதுக்கு பேர் என்ன பேரு? ராஜதந்திரமா? விஸ்வகுருவா நீங்க? இந்தியாவுடைய பாதுகாப்பாளரா? தொழிலை பாதுகாக்க வந்தவரா? என்னங்க இது? ஒரு ஃபைல்ஸ் அது யார் அவர்? எதுக்கு அவரை சந்திச்சார்? அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு வீடியோ விட்டுருக்கார் ட்ரம்ப். அவருடைய ஒரு பேட்டியில 30 செகண்ட் நரேந்திர மோடியை பற்றி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். நரேந்திர மோடியின் அரசியல் எதிர்காலமே என் கையில் தான் இருக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ பிரதமரை பார்த்திருக்கிறோம். எந்த பிரதமரை பற்றியாவது அமெரிக்கா ஜனாதிபதி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரா? நரேந்திர மோடியின் அரசியல் எதிர்காலம் துருப்பு சீட்டின் கையில் இருக்கிறது. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு வாய்மூடி மௌனமாக இருக்கிறது. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காக இன்னைக்கு தன்னுடைய ஃபைல் வெளியே வந்துடும், ஆன டான்ஸ் வீடியோ வெளியே வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க அதில்? இஸ்ரேலும் அமெரிக்கா அதிபர்களும் பிரதமரும் சேர்ந்து ஏற்பாடு செய்த அந்த விருந்தில் நரேந்திர மோடி டான்ஸ் ஆடினார். இது முதல் கட்ட வீடியோ வர மாதிரி இருந்தது. இன்னும் என்னென்ன வீடியோ வரும்? அந்த தீவினுடைய மர்மம் என்ன? சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து தவறாக ஈடுபட வைத்து பத்ம சேஷாத்திரின்னு ஒருத்தன் பாருங்க, பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க. அவெல்லாம் பத்ரி சேஷாத்திரி மனுஷனாங்க. அந்தாலாம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் அந்த தீவுக்கு போய் பேச்சுவார்த்தை ஈடுபட்டாராம். எந்த தீவுல? சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறதுல. நான் கேட்குறேன், அவர் வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி யூஸ் பண்ண விட்டுருவார் அவரு? பாலியல் அத்துமீறல் இல்லையா? அவர் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு, பாலியல் ஈடுபடுதல். இங்க என்ன சொல்லுவாங்க? பாலியல் சின்ன குழந்தைங்க கிட்ட சீண்டல்ல ஈடுபட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாலியல் அத்துமீறல். இவ்வளோ டைட்டில் கொடுத்துருக்காரு. அண்ணன் அவங்க மாமா போயிட்டு வந்தார்ல, பாலியல் ஈடுபடுதல். என்னையா அது? எது வேணா இதை மலம் கூட துண்ணுவீங்களா? சரி, 3 நாளா பார்லிமெண்ட் நடக்கல, என்ன காரணம்? ஏன் ராகுல் காந்தி பேச எழுந்தாலே பிஜேபி கத்துது? ஏன் பேசவே விட மாட்டாங்க? ஒரு ராணுவ தளபதி ஒரு புக்கு வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகம் இன்னும் வெளியே அதுவே பாராளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தவறான தகவல் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ராகுல் காந்தி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுடைய 8 ராணுவ டேங்கிகள் அருணாச்சல பிரதேச எல்லையிலே நுழைந்து விட்டன. இந்தியாவுக்குள் சீனாவின் படைகள் நுழைந்து விட்டன. நாங்கள் எதிரிலே நின்று கொண்டு படையை தடுப்பதா என்ன செய்வது என்று பிரதமர் இடத்துல கேட்டபோது, பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டபோது சாதகமாக பதில் வரவில்லை. எழுந்தது இந்தியாவுடைய ராணுவ தளபதி. வெக்கப்பட வேண்டாமா? இல்ல அது உண்மை. நீங்க பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னா நீங்க பாதுகாவலரா? இல்ல அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றேன். யாரு? அந்த புத்தகம் வெளியே வந்து ஏறத்தாழ 3 மாதம் ஆகிவிட்டது. ஏன் அந்த ராணுவ தளபதி கைது பண்ணல? இந்தியாவில் வெளியே வரல இல்லையா? நீங்க வெளிநாட்டுல வெளியே வந்தது. சரி, எழுதுறது யாரு சார்? அமெரிக்கா காரனா? பாகிஸ்தான் ராணுவ தளபதியா? சைனா காரனா? உங்களோடு பணியாற்றி இந்தியாவின் கர்னல் எழுதியிருக்காரு, இந்தியாவுடைய தளபதி எழுதியிருக்காரு. ஒரு மறுப்பு இல்ல? அந்த புத்தகத்துக்கு தடை
ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற தனிப்பட்ட ஒரு நீதிபதி விமர்சித்து புத்தகம் எழுதக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போன இந்த சங்கி கும்பல் இந்தியாவுடைய பாதுகாப்பு விஷயம், பிரதமருடைய தைரியத்தை பொறுமான விஷயம், ராஜ்நாத் சிங் சம்பந்தப்பட்ட விஷயம், பகிரங்கமா குற்றச்சாட்டி புக் எழுதுறா. புக்கு ராகுல் காந்தி கையில இருக்கு. அது விற்பனைக்கு வரக்கூடாது, தடை கேட்டிருக்கலாமே. அது பொய்யான செய்தின்னு முடக்கி இருக்கலாமே. அண்ணா எழுதின ஆரியமய புக்கு நீங்க மடக்கலையா? அந்த மாதிரி புக்கு மடக்க. இந்த சுவாமிநாதனுக்கு எதிரான புக் ஸ்டால விற்க கூடாது. ஆனா இந்தியாவுடைய பிரதமருக்கு எதிரான புக்கு, ராஜ்நாத் சிங் எதிரான புக்கு, நீங்கள் இந்தியாவுக்கு துரோகம் செய்த அந்த பட்டியல், அந்த புக்கு வெளிவந்திருக்கிறது. அது எழுந்து புக்கை காட்டி கேட்கிறார், என்ன பேசுனீங்க? அவர் எழுதியிருக்கிறாருன்னா ராகுல் காந்தி பேசவே விட மாட்டாங்க. வெக்கமே இல்லாமல் பாஜக எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிருக்கிறது. 56 இன்ச்சு மார்பு எப்படி சுருங்கி போச்சுன்னா, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஜனாதிபதி தீர்மானத்துக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பிரதமர் பதிலளிக்கவே இல்லை. என்ன தெரியுமா சொல்றாங்க? பெண் எம்பிக்கெல்லாம் சேர்ந்து அவரை தாக்க வந்தாங்களாம். என்ன சார் இது? பெண் எம்பில தாக்க வந்தாங்களா? சபாநாயகர் மூலியமா தகவல் கிடைச்சுதான் பெண் எம்பில தாக்க இருக்கிறாங்கன்ட்டு 2014 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் எழுந்து பேசுறாரு. பாஜக எம்பி எல்லாம் இதே மன்மோகன் சிங்கை சுத்தி வளைச்சு தாக்கலையா? மன்மோகன் சிங் ஓடி போனாரா? அன்னைக்கு குமாரி சைலஜாவும் ஆனந்த் சர்மாவும் பிரணாப் முகர்ஜியும் 3 பேர் சுத்தி நின்று மன்மோகன் சிங் பேச விடலையா? என்ன சார் அநியாயம்? அது கேவலம், அசிங்கம், அவமானம். பார்லிமெண்ட்ல போய் பெண் எம்பிக்கு தாக்க வந்தாங்கன்னு வெளியே என்ன பேசுறது? நான் தான் பெண்களுக்கு பாதுகாவலர்னு. உள்ள என்ன சொல்றது? என பெண்கள்லாம் அடிக்க வந்தாங்க. ஏன் அடிக்க வந்தாங்க? அவங்கள்ட்ட பல்லு ஆயுதமா இருக்கு, அதை வச்சு கடிச்சிருவாங்கன்னு சொல்றேன். இதை விட யார் பெண்களை கேவலப்படுத்த முடியும்? இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? கொடுமை. அதாவது ஜஸ்டின் ஃபைல்லாம் என்ன? ஏன் ஒன்றிய அரசு மறுக்கல? ஏன் பிரதமர் மறுக்கல? புகைப்படமா வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மனம் கப்பல் இருக்கிறது. ஒன்னு அதிகாரத்தில் வெட்டி வெக்கப்பட்டு தலை குனிகிறார்கள். இது எங்கே போய் முடியும்? இந்த ஃபைலை காமிச்சு, வீடியோ காமிச்சு இந்தியாவை பணிய வைக்கிறார். பணிந்தது மோடி அல்ல, இந்தியா. கையெழுத்து போட்டது தனிநபர் மோடி அல்ல, இந்தியாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் நரேந்திர மோடி. உங்கள் வண்டவாளெல்லாம் வெளியே வந்துவிடும், அமெரிக்கா மிரட்டுகிறது. உங்கள் அரசியல் எதிர்காரமே என் கையில் தான் இருக்கிறது, ட்ரம்ப் பேட்டி கொடுக்கிறார். எங்கே அந்த மோடி? எங்கே அந்த விஸ்வகுரு? எங்கே அந்த 56 இன்ச்சு மார்பு? கோழையாகி விட்டார், ஒளிந்து விட்டார். பாராளுமன்றத்துக்கு வருவதற்கே பயப்படுகிறார்.